சுமான மக்களே நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கோர் டாஸ்க பத்தி பேசுறாங்க. அண்ணே இன்னைக்கான எபிசோட்லயாச்சும் வருமா இல்ல இன்னைக்கும் வராதா? ஏன்னா நேத்திக்கான எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல சேதனே கோர் டாஸ்க பத்தி பேசியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம ஒரு கோர் டாஸ்க் கொடுத்திருந்தோம். அந்த கோர்ட்ல நிலுவையில் உள்ள பிரச்சனை எல்லாம் கேஸா போட சொன்னா ஜட்மெண்ட் வந்த பிரச்சனை எல்லாம் கேஸா போட்டுட்டு இருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்போம் இன்று இரவு 9:30 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து பேசிட்டு போனாப்ல. ஆனா எபிசோட்ல போய் பார்த்தா நோ, எங்கேயுமே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. சரி ஓகே, இன்னைக்காச்சும் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கான அந்த இரண்டாவது ப்ரோமோலையும் கோர்ட் டாஸ்கை பத்தி தான் பேசுறாங்க. பட் இன்னைக்கு அண்ணன் இந்த கோர்ட் டாஸ்கை எப்படி பேசுறாங்கன்னா, அந்த கோர்ட்டுக்கான டெக்கோரம் யாரால உடைஞ்சிச்சு. ஏன்னா அந்த கோர்ட் டாஸ்கை பொறுத்தவரைக்கும் இவங்க யாருமே அந்த கோர்ட்டுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கல, அந்த டெக்கோரம் ஃபாலோ பண்ணல. ஸோ அது யாரால உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதனை கேட்கிறாங்க. அது யாரால உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவன் மாத்தி மாத்தி தான் கை காமிப்பா. எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம், எல்லாராலையும் உடஞ்சிச்சு. ஏன்னா அங்க யாருமே உருப்படியா ஒழுங்கா உட்காரல, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருந்தாங்க. அதாவது அது ஆக்சுவலா கோர்ட் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல, கோர்ட் மாதிரியே ஃபீல் ஆகல. முன்னாடி எப்படி வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பாங்களோ அதே தான் அங்கேயும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன அந்த கோர்ட்ல இருக்க மாதிரி எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருந்தீங்க, 2 கூண்டை வச்சிருந்தீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸை தவிர அது கோர்ட் டாஸ்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா அந்த வாதாடுற விஷயங்கள் கூட ஒரு சில பேர் கரெக்டா வாதாடினாங்க. ஆனா ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க அந்த ஜட்ஜஸ் இருக்கான்ல, ஆனா ஒண்ணுமே தெரியாம வாதாட விடாம சும்மா குறுக்க வந்து அந்த டாஸ்க் அழிக்கத்தான் செஞ்சாங்க. அந்த வகையில என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாராலையும் டெக்கோரம் உடஞ்சிச்சு. பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வன்மத்தை கக்குவாங்கல்ல, அப்படி இந்த ப்ரோமோல கக்கி வச்சிருக்காங்க. யார் மேல வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப்பை தட்டி விட்டுங்க. சரி ஓகே, இது அண்ணன் வந்து வீட்டுக்கு கேட்காங்க, யாராலப்பா இந்த டெக்கோரம் உடஞ்சிச்சு சொல்லுங்க, யாரால இந்த டெக்கோரம் அப்படிங்கிறது உடஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கனி எந்திரிச்சு, சார் இங்க பாத்தீங்கன்னா சார் பாருவால தான் உடஞ்சிச்சு சார். ஏன்னா பாரு சும்மா இல்லாம எல்லா கேஸ்லயுமே பின்னாடி உட்காந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க சார், சும்மா பேசிட்டு இருந்தாங்க சார், அதனாலதான் அந்த டெக்கோரம் அப்படிங்கிறது உடஞ்சி எல்லாருமே டப்புன்னு பேச ஆரம்பிச்சாங்க, யாருமே இந்த டெக்கோரம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கு உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாரு ஒரு சில கேஸ்ல மட்டும் தான் பேசினாங்க. ஏன்னா நிறைய கேஸ் வந்து பாரு மேலதான் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பாரு அந்த கூண்ல போய் பேசியிருப்பாங்களே தவிர வெளியே உட்கார்ந்து பேசினது எனக்கு தெரிஞ்சு 2 கேஸ் மட்டும்தான். 2 கேஸ்ல மட்டும்தான் பின்னாடி உட்கார்ந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பாரு வந்து அவங்களுக்கான விஷயத்த கரெக்டா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாலதான் உடஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எஃப்ஜே பேச பாரு பேசுவாங்க, பாரு பேச எஃப்ஜே பேசுவான், எஃப்ஜே பேச நம்ம காமு பேசுவாப்ல, காமு பேச வினோத் பேசுவாப்ல. இந்த மாதிரி ஒரு மாதிரி லூப் மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அது பாரு தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இல்லை, அது வீட்டுக்குள்ள எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு தான் இருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம கனி அவர்கள் பார்வை சொல்றாங்க. அடுத்த வியானா அவர்கள் எந்திரிச்சு, சார் வினோத் அண்ணா சார், வினோத் அண்ணாவை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சார், அவர் தான் சார் ஒன்னு ஏதோ கத்திக்கிட்டே இருந்தார் சார், அவர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியானா சொல்றாங்க. ஏமா அதாவது எனக்கு புரியவே இல்லைம்மா, இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரத்துக்கு நான் வினோத்தை பத்தி பேசிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சபதம் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்குமா என்ன? இன்னைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி வினோத் ஒரு குத்திட்டு போனாதான் மனசு திருப்தியா இருந்திருக்கும்னு தோணிருக்கும் போல வினோத்துக்கு ஒரு குத்த போட்டிருக்காங்க. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா வினோத் உண்மையா அந்த அளவுக்கு தப்பு பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 இடத்துல பண்ணாப்ல. ஒன்னு, அவர் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஜட்ஜிக்கான மரியாதை கொடுக்காம உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல, ஒரு மாதிரி ரிட்டர்ன் கவுண்டர் அடிச்சுட்டு இருந்தாப்ல, அது கொஞ்சம் தப்பா தான் இருந்துச்சு. 2வது, இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கும் போது யாரா பேசினா இவர் பேச ஆரம்பிச்சிருவார், இவரா ஸ்டார்ட் பண்ண மாட்டார், இவர் அமைதியா தான் உட்கார்ந்து இருப்பார், அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசுறது ஏதாவது ஒன்று பண்றது அப்படிங்கும்போது டப்புன்னு உள்ள போயிட்டு கவுண்டர் போடுறேன், அதை பேசுறேன் இதை பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாப்ல. அந்த இதுல வினோத் சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரால் தான் இந்த டெக்கோரம் எல்லாரும் மீறினாங்களான்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்புகளே கிடையாது. எல்லாருமே அதில் சம்பந்தம் இருக்காங்க. அடுத்து நம்ம திவ்யா இருந்துச்சு பார்வை சொல்றாங்க, சார் பாரு வந்து ஒரு டைம்ல ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க சார், அப்போ வந்து நான் திரும்ப பேசாதீங்கன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டு நீ அந்த கோர்ட்டை போட்டிருக்க, இல்லாட்டினா நான் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இதெல்லாம பேசிட்டு இருந்தாங்க சார், அவங்க தான் சார் இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்களால தான் சார் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாரு டக்குன்னு இருந்துச்சு, இல்ல சார் அவங்க வந்து ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த ஆர்கியூமெண்ட்டை பார்க்கும்போது அப்படியே நான் ஒரு மாதிரி உட்கார்ந்து ரியாக்ட் ஆகிட்டே இருந்தேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாங்க, சரிங்க. அதாவது இவங்களே சொல்லுவாங்க, இந்த கோர்ட்டுக்கான மரியாதையை கொடுங்க, இந்த கோர்ட்டை மதிச்சு நடந்துக்கோங்க, ஜட்ஜுனா எப்படி இருக்கணும் எப்படி பேசணும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சு மரியாதையோட நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லுவாங்க. ஆனா இவங்க கேஸ் அங்க ஏறும்போது இவங்களே மரியாதை இல்லாம அங்க கிடந்து கத்துறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அந்த இதுல பாருக்கு சேதன ஒரு அடியை போட்டாப்ல, அது எப்படிமா
நீ பண்ணா மட்டும் அது வந்து உனக்கு நல்லா இருக்கு, அது எல்லாமே ஓகேவா இருக்கு. அடுத்தவன் பண்ணா மட்டும் உனக்கு தப்பா இருக்கா? நீ பண்ணா மட்டும் அதுல ஒரு நியாயத்தை வச்சிருக்க, அடுத்தவன் பண்ணா அதுல நியாயம் கிடையாது, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவங்க வந்து டெக்கோரமா உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லுவியாமான்னு சொல்லிட்டு நம்ம சேதனை பாருக்கு ஒரு அடியை போட்டிருக்காப்ல. நான் நம்ப மாட்டேன் ப்ரோ. ப்ரோமோல இப்படி ஒரு கட்டை போடுவோம், எபிசோட்ல போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சிம்பிளா எங்க பிஜிஎம் போட்டு டொய் 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 அப்படின்னு காமிச்சு வச்சிருப்பாங்க. பாருக்கான மூஞ்சி அப்படிங்க. எபிசோட்ல போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்காது. அந்த சம்பவம் எப்படி வந்துச்சு, எப்போ கடந்து போச்சுன்னு எதுவுமே தெரியாது, கடந்து போயிருக்கோம். நம்ம பாட்டு எபிசோட் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஏங்க எபிசோட்ல ஒரு கண்டென்ட்னா சுபிக்ஷா மாதிரி இருக்கணுங்க. தேங்க்யூ மக்களே, ஐயோ மக்களே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கண்டென்ட்டா இருந்தாதான் பேசும் பொருள் ஆகும். என்ன இவங்க கண்டென்ட் வச்சிருக்காங்க, என்னங்க அவங்க கண்டென்ட் வச்சிருக்காங்க. இதுல சேதனை கடைசியா பாருங்க, நீங்க எல்லாம் எப்போ டாஸ்க்குக்கான மரியாதையை கொடுத்து அந்த டாஸ்கை கரெக்டா பிளே பண்றீங்களோ அப்போதான் நீங்க மக்களையும் உங்க கூட இருக்க சக போட்டியாளர்களும் மதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டாஸ்கை மதிக்காம டாஸ்கை இஷ்டத்துக்கு பிளே பண்ணீங்கன்னா நீங்க மக்களை மதிக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போதைக்கு நீங்க யாருமே இன்னும் மக்களை மதிக்கல. ஏன்னா எல்லா டாஸ்கையுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கொடுத்தாலுமே இப்படிதான் சொதப்பிட்டு இருக்கீங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதன் ஒரு அடியை போட்டிருக்காப்ல. இனி சொல்லி என்ன பிரயோஜனம்? தெரியாம கேட்கிறேன், இனி சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு வாரம் இருக்குப்பா, கடைசி ஒரு வாரம் டாஸ்க், அவ்வளவுதான். இப்போ வரப்போற வாரம் மட்டும்தான் டாஸ்க், அதை தாண்டி டாஸ்க் கிடையாது. வர்ற இந்த ஒரு வாரம் மட்டும் ஏதாவது டாஸ்க் வைப்பாங்க. அது என்ன டாஸ்க் வைக்க போறாங்கன்னு தெரியல. இத்தனை நாட்கள் பிசிக்கல் டாஸ்க் வைக்கல, கடைசி நாளா வைக்க போறாங்க, வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த ஒரு வாரம் தான் டாஸ்க். இந்த ஒரு வாரத்தை கடந்த பிறகு அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே, அதுக்கு அடுத்த வாரம் பணப்பெட்டி, அதுக்கு அடுத்த வாரம் ஃபினாலே வீக். முடிஞ்சு போச்சு காய்ஸ், பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வாரம் எவனா டாஸ்க் விளையாடுறத வச்சா நீங்க மக்கள் ஓட்டு போட போறீங்க? ஆல்ரெடி மக்கள் ஒரு சில விஷயங்களை டிசைட் பண்ணிட்டாங்க. சேனலும் ஒரு சில விஷயங்களை டிசைட் பண்ணி ஒரு சில விஷயங்களை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறது ஓரளவு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அதாவது வினோத் அவர்களை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி வினோத் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்க வச்சு வினோத் இன்னும் கொஞ்சம் வெளியே காட்டணும் ட்ரை பண்றாங்க. வெளியே காட்ட வைக்க, ஓகேவா? அப்படி வெளியே காட்ட வச்சா வினோத்துக்கு டைட்டில கொடுத்துருவாங்க. இந்த குப்பைக்கு டைட்டில கொடுக்காம அழகா வினோத்துக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் வினோத்தை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வினோத் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கான ஆட்டத்தை மாத்துவாரா அப்படிங்கிறதா இங்க தெரியல. இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த ஒரு வாரம் அவர் யார் அப்படிங்கிறத காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கான ஓட்டுகளை ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு வாரம் தான் டாஸ்க். அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு. ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரைக்கும் மக்கள் யாருமே வன்மத்தை காட்ட போறது இல்லை. ரொம்ப ஜாலியாக தான் பார்த்துட்டு இருப்போம். யார் குடும்பம் வருது, யார் குடும்பம் எப்படி பேசுறாங்க, அந்த விஷயத்த மட்டும் தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே. அந்த டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கான ஆட்டம், அது மக்களுக்கான ஆட்டம் கிடையாது. அது நீங்க அதை வின் பண்ணீங்கன்னா ஃபினாலே வீக் வரத்துக்கு இருப்பீங்க, இல்லாட்டினா அவ்வளவுதான், காலியாக வெளியே போயிருவீங்க. அந்த டைம்ல நீங்க என்னதான் முக்கிய பெர்ஃபார்ம் பண்ணாலும் மக்கள் வந்து பெருசா அந்த இதை ஒத்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க ஓட்டுகள் மட்டும் தான் அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றும். கடைசியா பணப்பெட்டியை பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி எப்படி வைக்க போறாங்கன்னு தெரியல. சும்மா ஒரு பெட்டியை தொங்க விட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல போறாங்களா, இல்ல கொஞ்சம் வித்தியாசமா வெளியே காரகரெல்லாம் நிப்பாட்டி காருக்குள்ள அது இருக்கும் இது இருக்கும், இப்போ எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதுலயுமே நீங்க என்னதான் உளுந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது பெருசா ஏற போறது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டாஸ்கை தாண்டினதுக்கு அப்புறம் பாரு அப்படிங்கிற நபருக்கு எனக்கு தெரிஞ்சு கிராஃப் பயங்கரமா டவுன் ஆகும்னு தோணுது. பயங்கரமா டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த கோர் டாஸ்க்குக்கான டெக்கோரம் யாரால உடஞ்சிச்சு, யாரால இந்த டெக்கோரம் வந்து மீறப்பட்டுச்சு, இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா யாருமே சரியா ஃபாலோ பண்ணல. இது கோர் டாஸ்க் மாதிரியே இல்லை. ஏன்னா சும்மா இஷ்டத்துக்கு கேஸை போட்டு உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி அங்கே எதுவுமே இல்லை. அண்ட் நீங்களே தான் தப்பு பண்றீங்க. நீங்களே இந்த டாஸ்க்கை கொடுக்கும்போது ஃபன்னா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்புறம் டாஸ்க்கை கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கோர்ட்டுக்கான மரியாதையை கொடுங்க, டெக்கோரமை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க அவங்க பண்ண முடியும்? ஒன்று ஃபன் டாஸ்க்னா ஃபன்னு சொல்லிடணும், இல்லை சீரியஸ் டாஸ்க்னா சீரியஸ்ன்னு சொல்லிடணும். அப்புறம் ஃபன்னு சொல்றீங்க, சீரியஸாக இருக்கு சொல்றீங்க, அப்புறம் பின்ன அவனை என்னதான் பண்ணுவாங்க, சொதப்ப தான் செய்யணும். அந்த வகையில் சொதப்பி தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.